மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி முதல் டெஸ்ட் நடந்து முடிந்தது. ஸோ அந்த டெஸ்ட்டினுடைய மேக்ஸ் கொஷின் 25 கொஷின்ஸோட இதை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் எல்லாருமே நல்லபடியாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 25 கொஷின்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். வெரி எஃபெக்டிவாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா இதில் கமெண்ட்ஸ் பாக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக நடத்துகிறேன். ஓகே, 101வது கேள்வி. 4 பேர் ஒரு நாளில் 4 மணி நேரம் வீதம் வேலை செய்து 4 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார்கள். ஓகேவா? ஸோ 4 பர்சன்ஸ் 4 பேர் நீங்கள் போகிறீங்க. ஸோ அருண், பாலா, சந்துரு, தினேஷ். ஓகேவா? அப்படி சம்ம படிங்க. எப்போவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சம்ம பார்க்கக்கூடாது. அந்த நம்பருக்கு உயிர் கொடுக்கணும். ஓகேவா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் போகிறோம். அருண், பாலா, சந்துரு, தினேஷ். ஸோ 4 பேர் போகிறோம். எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண போகிறோம்? 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்ய போகிறோம். எத்தனை நாளில் முடிக்க போகிறோம்? அந்த வேலையை 4 நாட்களில் முடிக்க போகிறோம். அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ 4 பேர் ரைட்டா, 4 days 4 hours. ஓகேவா? ஸோ மொத்தமாக இந்த வேலையை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 64 மணி நேரம் தேவைப்படுது. ஓகேவா? அதே வேலையை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 8 பேர் போகிறாங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஓகே, ஸோ டோட்டலாக இந்த வேலையை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 64 hours. ஓகேவா? ஸோ இதே வேலையை இவங்களும் 8 பேர் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் 64 hours. ஓகே, ஸோ அப்போ எத்தனை நாளில் இந்த வேலை முடியும் அப்படின்னா 1 dayலேயே முடிஞ்சிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ வில் ரிப்பீட். 4 நபர்கள் ரைட்டாக 4 மணி நேரம் 4 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா டோட்டல் டைம் டேக்கன் மொத்தமாக அவங்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 64 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்டு எக்ஸ் போடணும். ஓகேவா? ஸோ இன்ட்டு எக்ஸ் போட்டிங்கன்னா 8 பேர் 8 மணி நேரம், அப்போ எத்தனை நாள் அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ் வச்சாச்சு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8 8 64, 4 4 4 4 8 8 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1 day. ஒரு நாளில் முடிச்சிருவாங்க அப்படிங்கிறத இது கொஷின். ஓகேவா? ஸோ கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? எக்ஸ் நபர்கள் ஒரு வேலையை 8 நாட்களிலும். சரி, எக்ஸ் நபர்கள் எத்தனை பேருன்னு தெரியாது. நம்ம ஒரு வேலையை சில நபர்கள் நம்ம போகிறோம் 8 நாட்களிலும். சரியா? எத்தனை நாளில் முடிக்க போகிறோம்? எக்ஸ் நபர்கள் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறோம்? 8 நாட்களில். ஓகே, ஓகே. ஸோ எக்ஸ் இன்ட்டு 8. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா நபர்கள் அதிகம் அடிக்கிறாங்க. எப்போவுமே நாட்களை பொறுத்த வரைக்கும் நபர்கள் அதிகமானால் நாட்கள் என்ன ஆகும்? குறையும். ஓகேவா? என்னென்னா எஃபிஷியன்சி அதிகமாகும்போது டேஸ் என்ன ஆகும்? குறையும். ஓகேவா? இன்ட்டு 6. ஓகே, இப்போது ஒரே வேலையை தான் செய்ய போகிறாங்க. எக்ஸ் நபர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்கிறாங்க. அதே வேலையை தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஈக்குவல் டு போட்டுக்கிறோம். 4 நபர்கள் கூடுதலாக செல்வதன் காரணத்தினால் 8 நாளில் செஞ்ச வேலை என்னவாயிருச்சு? 6 நாட்களாக குறைந்து விட்டது. அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8x இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸ் 6x, 4 இன்ட்டு 6 24. இந்த 6x இந்தட்ட வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். 8x மைனஸ் 6x இஸ் ஈக்குவல் டு 24. ஓகேவா? 8xல் 6x போச்சுன்னா என்ன வரும்? 2x. 2x இஸ் ஈக்குவல் டு 24. x இஸ் ஈக்குவல் டு 24/2. யூ வில் கெட் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 24ல் பாதி போச்சு அப்படின்னா 12. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ என்னது? 12. ஓகேவா? ஸோ இதுக்கான விடை என்ன? ஆப்ஷன் சி. இதுக்கு முன்னாடி சமுக்கு ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்தது ஏ மற்றும் பி ஒரு வேலையை 10 நாட்களிலும், ஏவும் பியும் ஒரு வேலை எத்தனை நாட்களில் செய்கிறாங்க? ஏ ப்ளஸ் பி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days. பி ப்ளஸ் சி, பி மற்றும் சி இருவரும் சேர்ந்து அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள்? 15 நாட்கள். சி மற்றும் ஏ இருவரும் சேர்ந்து அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கிறாங்க? 18 நாட்கள். அருணும் பாலாவும் சேர்ந்தால் ஒரு வேலையை 10 நாளில் முடிச்சிருவான். பாலாவும் சந்துருவும் சேர்ந்தால் 15 நாள். சந்துருவும் அருணும் சேர்ந்தால் 18 நாள். இப்போது எல்சிஎம் இதுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு டார்கெட், என்ன வேலையை முடிப்பாங்க, என்ன யூனிட் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டார்கெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த 10 15 18க்கு மீசியம் எடுக்கணும். 10 15 18க்கு மீசியம் எடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு எல்சிஎம் எல்லாத்துக்குமே எடுக்க தெரியும். ஸோ இது ஃபஸ்ட்டு இதால் 2ஆல், ஸோ எத்தனை டைம்? 5 டைம், அப்புறம் 15, அப்புறம் 9. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆல் 5 ஒரு டைம், 5 3ஆல் டிவைட் ஆகாது. 3 5 3. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5ஆல் ஒரு டைம் இது என்னது? 3, அப்புறம் 3 1, 1, 1. அப்போ 2 × 3 6. ஸோ 6 ×
3 5. ஸோ இதுக்கு என்னென்னா 90. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணால் டைம் அதிகமாக வேஸ்ட் ஆகும். இந்த டார்கெட் கண்டுபிடிக்கிறது, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது வித்தவுட் பென் அண்ட் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ண முயற்சி செய்யணும். ஓகே, ஸோ பார்த்தா இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன? 18. 18 10ஆலையும் வகுப்படாது, 15ஆலையும் வகுப்படாது. 18 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36, ரைட்டா? ஸோ அப்போது நமக்கு இது ஆக்சுவலாக 18 அப்படின்னாலே உங்களுக்கு 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 90. ஸோ 90 அப்படிங்கிறது 10ஆலையும் வகுப்படும், 15ஆலையும் வகுப்படும். ஸோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுத்துக்கணும். அதை 1ஆல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்ற நம்பர் எல்லாமே அதால் டிவைட் ஆச்சு அப்படின்னா அதவே நம்ம என்ன எடுத்துக்கலாம்? டார்கெட்டை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 4 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இது ஓல்டு கன்வென்ஷனல் மெத்தட். இதெல்லாம் நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே 10 15 18நாலே உங்களுக்கு என்ன வந்துடும்? நம்மளுடைய டார்கெட் 90. ஃபார் எக்ஸாம்பிள் 90 மரத்தை நடுவதற்கு ஏவும் பியும் சேர்ந்து 10 நாட்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 1 டே, இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஓகேவா? இது நமக்கு டார்கெட். ஓகேவா? ஸோ 90 மரத்தை நடணும். இந்த 90 மரத்தை நட ஏவும் பியும் 10 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மரம் நடுவாங்க? 9 மரங்கள் நட்டால் மட்டுமே. எத்தனை மரங்கள் நட்டால் மட்டுமே? 9 மரங்கள் நட்டால் மட்டுமே 10 நாட்கள் 9 90. இவங்க 15 நாளில் 90 மரத்தை நடுறாங்கன்னா 15 × 6 90. ஸோ 18 × 5. அப்போ ஒரு நாள் கெப்பாசிட்டி, ஒன் டே கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தா ஏவும் பியும் சேர்ந்தா 9 மரம் 9 யூனிட், பியும் சியும் சேர்ந்தா 6 யூனிட், சியும் ஏவும் சேர்ந்தா 5 யூனிட். ஓகேவா? ஸோ பர் டே கெப்பாசிட்டி A + B கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ பர் டே கெப்பாசிட்டி A + B கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கிடைக்குது? பர் டே கெப்பாசிட்டி ஏவும் பியும் சேர்ந்தா 9 யூனிட், பியும் சியும் சேர்ந்தா எத்தனை யூனிட்டு? 6 யூனிட்டு, சியும் ஏவும் சேர்ந்தா எத்தனை யூனிட்டு? 5 யூனிட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ 2A + 2B + 2C, ஏன்னா 2A 2B 2C இருக்குது இல்லையா? A + B B + B + C + C + A ஆட் பண்ணோம்னா 9 + 6 + 5ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ 9 + 6 + 5 கூட்டினோம்னா 9 + 11 20. அப்போது 2A + 2B + 2C = 20. 2 காமன் எடுத்துட்டோம்னா A + B + C = 20/2. சரி, 20ஆ? இந்த 2 அந்தட்டம் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? A + B + C = 20/2. you will get 10 units. அப்போ 3 பேர் சேர்ந்தா ABC 3 பேர் சேர்ந்தா எத்தனை யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 10 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 10 யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ A + B + C = how many units? 10 யூனிட்ஸ். இங்கே கேள்வியில் என்ன கேட்குறாங்க? பி மட்டும் தனியாக அந்த வேலையை எவ்வளவு நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பி மட்டும் தனியாக செய்யணும் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி ஏபிசி 3 பேர் சேர்ந்தா 10 யூனிட், ஏவும் சியும் சேர்ந்தா 5 யூனிட்டு, ஏவும் சியும் சேர்ந்தா 5 யூனிட்டு. ஸோ A + B + C = 10 யூனிட். அடுத்தது C + A = 5 யூனிட். 10 என்னவாயிருச்சு? 5 ஆயிருச்சு. எதனால் குறைஞ்சிருக்குது? B இல்லாதனால. அப்போ பியோட கெப்பாசிட்டி என்ன? 5 யூனிட். ஓகேவா? அப்போ பியோட கெப்பாசிட்டி நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? கண்டுபிடிச்சாச்சு. B = 5 யூனிட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ A B 10 நாள், B மற்றும் C 15 நாள், சியும் ஏவும் சேர்ந்தால் 18 நாள். இதுக்கு எல்சிஎம் எடுத்து டார்கெட் கண்டுபிடிச்சா 90 யூனிட். 90 யூனிட் அப்படிங்கிறது 90 மரம். ஸோ இந்த 90 புத்தகத்தை படிப்பதற்கு ஏவும் பியும் 10 நாட்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு நாள் கெப்பாசிட்டி 9. பர் டே கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். 9 புத்தகம், பியும் சியும் சேர்ந்தால் 6, சி மற்றும் ஏ சேர்ந்தால் 5. ஓகேவா? இப்போ இதெல்லாம் கூட்டினோம்னா A + B + C கண்டுபிடிக்கணும். 2 இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, 2A, இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது, 2B, இங்கே ஒரு சி இருக்குது, இங்கே ஒரு சி இருக்குது, 2C. அப்போ 2A + 2B + 2C = ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 9 + 6 + 5 20 கிடைக்குது. 2 காமன் எடுத்துட்டோம்னா 2 × A + B + C = 20. அப்போ A + B + C 3 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை புக்கு படிப்பாங்க? 10 புத்தகத்தை படிப்பாங்க. புத்தகம்னு வச்சுக்கலாம், இல்லைனா மரக்கன்றுகள்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது யாரை கண்டுபிடிக்கணும்? இதை வச்சு கம்பேர் பண்ணோம்னா நமக்கு பியோடைய பர் டே கெப்பாசிட்டி கிடைக்கும். ஓகேவா? சியும் ஏவும் சேர்ந்தா 5 யூனிட். அப்போ பி மட்டும் எத்தனை யூனிட்டு? அப்போ பியோட கெப்பாசிட்டி 5 யூனிட். ஓகே, ஸோ பியோட கெப்பாசிட்டி 5 யூனிட். இப்போ பி தனியே அந்த வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பார்? மொத்தம் எவ்வளோ வேலை இருக்குது? நம்ம 90 புத்தகத்தை படிக்கணும் அல்லது 90 மரக்கன்றுகளை நடணும். இதுதான் நம்மளுடைய டார்கெட். இப்போ ஒரு பி ஒரு நாளைக்கு ஒரு மரம் நட்டார்னா 90 மரத்தை நடுவதற்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்?
90/5 என்ன ஆன்சர்? 18. ஓகேவா? பி அலோன் கேன் கம்ப்ளீட் தி என்டையர் ஒர்க் இன் 18 days. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டி. ஓகேவா? 18 நாட்களில் என்ன பண்ணுவாங்க? 18 ஆப்ஷன் டி, 18 நாட்களில் அவர் வேலையை செய்து முடித்து விடுவார் தனியாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஈஸி. 4x4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுக்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடு 8x போட்டுக்கிறோம். கண்ணாலேயே இதை சால்வ் பண்ணிடலாம், பேனா பேப்பர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது அதே தான், எக்ஸ் நபர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்கிறாங்க. x + 4 × 6 போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸோட வேல்யூ 24/2 12. ஓகே, 3 கொஷின் முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நிறைய சம்ஸ். அடுத்த கொஷின் பாருங்கள், 109வது கணக்கு. ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு. 7 சிலந்திகள் 7 கூடுகளை கட்டுவதற்கு 7 நாட்கள் எடுத்துக்கொண்டால், ஓகேவா, 7 நாட்களில் கட்டினால். ஓகே, உங்கள்கிட்ட கையில் எத்தனை சிலந்தி இருக்குது? 7 சிலந்திகள். எத்தனை கூட மொத்தமாக கட்டுது? 7 நாள் ஒர்க் பண்ணாலும் 7 சிலந்தி எத்தனை நாள் ஒர்க் பண்ணுது? 7 நாள் ஒர்க் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்குது? 7 கூடு கிடைக்குது. மொத்தத்திலே நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது? 7 கூடு, 7 சிலந்தி கூடு. அதுக்கு 7 சிலந்தி 7 நாள். அப்போ எத்தனை ஆட்கள், எத்தனை சிலந்தி தேவை? 7 49 சிலந்தி தேவை 7 கூடு கட்டணும்னா. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலந்தி ஒரு கூட்டை கட்டுவதற்கு, ஸோ 7 கூடு கட்டுறதுக்கு 49 சிலந்தி இருந்ததுன்னா ஒரே நாளில் கட்டிடலாம். நமக்கு ஒரு கூடு கட்டணும், ஒரே ஒரு கூடு தான். ஒரு கூடு கட்டணும்னா அப்போ 49/7. அப்போ ஒரு கூடு இஸ் ஈக்குவல் டு, அப்போ எத்தனை சிலந்தி தேவைப்படும்? 7 சிலந்தி. அதாவது 7 சிலந்தியோட வேலை வேணும். அப்போது ஒரு சிலந்தி ஒரு கூட்டினை கட்டுவதற்கு, அப்போ ஒரு சிலந்தினா நம்மக்கிட்ட கைவசம் இருக்குது. அப்போ 7 நாள் அது என்ன பண்ணி ஆகணும்? நம்மளோட வேலை செஞ்சு ஆகணும். அப்போ ஒரு சிலந்தி ஒரு கூட்டை கட்டுவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? 7 நாட்கள் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் நிறைய விதமாக சால்வ் பண்ணலாம், பட் திஸ் இஸ் தி பெஸ்ட் வே. ஓகே, 7 சிலந்தி 7 நாட்களில் நமக்கு என்ன கிடைக்கிது அவுட்புட்டு? 7 கூடு. இந்த 7 கூடு கட்டணும்னா 49 சிலந்தி. இப்போ ஒரு வேளை உங்கள் கைவசம் 49 சிலந்தி இருக்குதுன்னா ஒரே நாள் என்ன பண்ணிடும்? 7 கூட கட்டிடும். நம்மக்கிட்ட இப்போ ஒரே ஒரு சிலந்தி தான் இருக்குது. அந்த ஒரு சிலந்தி மூலமாக ஒரு கூட்டை கட்டுவதற்கு அந்த சிலந்தி எத்தனை நாள் வேலை செய்யணும்னா 7 நாள் வேலை செய்யணும். ஓகேவா? ஸோ இதுக்கு எத்தனை நாள் அப்படின்னா 109வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. ரைட். அடுத்த கேள்வி பாருங்கள். பி மற்றும் கியூ ஒரு வேலையை முடிக்க 5 மற்றும் 10 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். பி ஒரு வேலையை செய்து முடிக்க 5 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார். கியூ அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்? 10 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். 5க்கும் 10க்கும் மீசிமா எடுத்த என்ன? 10. ஸோ 10 மரக்கன்றுகளை நடுவதற்கு பி 5 நாட்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு நாளைக்கு எத்தனை மரக்கன்றுகள் நடும்? 2 மரக்கன்று. கியூ வந்து 10 நாளில் 10 மரம் நட்டால் ஒரு நாளில், இது வந்து 1 டே கெப்பாசிட்டி. ஓகேவா? இதான் ஈக்குவேஷன் ஃபார்மேஷன். இது நமக்கு டார்கெட்டு. இது வந்து 1 டே கெப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு 1 டே கெப்பாசிட்டி வருது இல்லையா? ஸோ இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 5 days. Q can do the same piece of work in 10 days. Both of them start work, but B leaves. ஓகேவா? 2 பேர் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வேளை பியும் கியூவும் சேர்ந்து செய்தால் 2 பேர் சேர்ந்தால் 2 + 1 எத்தனை மரம்? 3 மரம் நடப்படும். ரைட்டா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு யார் விட்டுட்டு போயிடுறா? பிறகு கியூ விட்டுட்டு போயிடுறார். பி சில நாட்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இருவரும் ஒன்றாக ஒரு வேலையை செய்ய தொடங்குகின்றனர். ஆனால் பி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சில நாட்களுக்கு பிறகு அந்த வேலையை விட்டு விடுகிறார். ஓகே, பி விட்டுட்டு ஓடி போயிடுறான். மீதி இருக்கக்கூடிய வேலையை கியூ 4 நாட்களில் தனியாக முடிக்கிறார். ஸோ கியூவோடைய கெப்பாசிட்டி என்ன? கியூ வந்து ஒரு நாளைக்கு ஒரு புக்கு படிப்பார். அப்போ ஒரு புக்கு படிப்பார் கியூ. அப்போ கியூ வந்து 4 நாள் தனியாக செய்கிறார். அப்போ கியூ வந்து 4 daysல எவ்வளோ புக்கு படிச்சிருப்பார்? 4 புக்கு படிச்சிருப்பார். நமக்கு டார்கெட் என்ன? 10 புத்தகத்தை படிக்கணும். ஓகே, இந்த 10ல் இந்த 4 புத்தகத்தை யார் மட்டும் படிச்சிருப்பா? கியூ மட்டும் தனியாக படிச்சிருப்பார். அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 6 புத்தகத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பியும் கியூவும் சேர்ந்து படிச்சிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 6 புக்கை யார் படிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ப்ளஸ் கியூ 2 பேர் சேர்ந்து படிச்சிருப்பாங்க. பியும் கியூவும் சேர்ந்து செஞ்சால் 3 புக்கா ஒரு நாளைக்கு. அப்போ இந்த 6 புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா இருவரும் 2 நாட்கள், அதாவது 2 நாட்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேர்ந்து அந்த புத்தகத்தை படிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிளியர்?
ஓகே, அடுத்த கொஸ்டின் 111வது கொஸ்டின். வெரி சிம்பிள். நீங்கள் ஒரு பேனாவை 4% நட்டத்திற்கு பதிலாக 4% லாபத்திற்கு என்ன பண்ண போகிறீங்க, விற்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா இந்த பேனான்னு வச்சுக்கோங்களேன். 96 ரூபாய்க்கு விற்பதற்கு பதிலாக என்ன பண்ண போகிறீங்க, 4% லாபம் அப்படின்னா 104 ரூபாய்க்கு விற்பனை செய்வீங்க. ஓகேவா? ஸோ இந்த லாஸ் பார்த்தீங்கன்னா 4, இந்த வந்து ஒரு 4, ரெண்டையும் கூட்டினோம்னா 8%. ஓகேவா? இதனால் அவருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கிடைக்குது அப்படின்னா 6 ரூபாய் டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. அப்போ 8% இஸ் ஈக்குவல் டு 6 ரூபா கிடைச்சிது அப்படின்னா 100% இஸ் ஈக்குவல் டு என்ன, எக்ஸ். ஓகேவா? 8% இஸ் ஈக்குவல் டு 6னா 100% இஸ் ஈக்குவல் டு என்ன, எக்ஸு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 8 இன்ட்டு எக்ஸு 8 இன்ட்டு எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 6. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 6 டிவைடட் பை 8. ஓகேவா? ஸோ 4வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் 2 டைம், 100 எத்தனை டைம், 4 டைம். 4 இன்ட்டு 6 24, 24 பை 2 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வருது? ஓகே, 25வது வாய்ப்பாட்டில் 4வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம்னா இது எத்தனை டைம் போகும், 25 டைம் போகும். ஸோ 25 இன்ட்டு 6 மறுபடியும் இது செகண்ட் டைம், இது 3 டைம். 3 இன்ட்டு 25 இஸ் ஈக்குவல் டு 75. ஓகேவா? இதுக்கு என்ன விடை அப்படின்னா 75. இதில் ஒன்றும் இல்லை, 4% லாஸு 4% ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 8% இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ என்ன, ₹6. 8% 6 ரூபாய்னா 100% எவ்வளோனா 75 ரூபாய். ஓகேவா? ஸோ குறுக்க மல்டிப்ளை பண்ணுறோம். 8 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 6. எக்ஸோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 இன்ட்டு 3 சிம்பிளிஃபை பண்ணால் யூ வில் கெட் 75 இஸ் தி ஆன்சர். சரி, ஜீவன் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜீவன் என்பவர் 30 கிலோ அரிசியை என்ன பண்ணுறாரு, 30 கிலோ அரிசி 30 கேஜி அரிசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிலோ ஒன்றுக்கு 18 ரூபாய் 50 பைசாக்கும் 20 கிலோ அரிசியை என்ன பண்ணுறாரு, 20 கிலோகிராம் அரிசியை என்ன பண்ணுறாரு 23 ரூபா 50 பைசா வாங்கி கலந்த கலவையை 45% லாபம் கிடைக்குமாறு விற்க வேண்டுமெனில் அவர் 1 கிலோவை என்ன விலைக்கு விற்க வேண்டும். சரி, மொத்தம் 30 கிலோ ஒரு சாக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, 18 ரூபா 50 காசுன்னு வாங்குறீங்க. 20 கிலோ சாக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, அது 1 கிலோ 23 ரூபா 50 ரூபா. மொத்தமாக உங்கள் சாக்கு ரெண்டையும் ஒன்றா கலந்துறீங்க. கலக்கும்பொழுது என்னவாகும், பெரிய சாக்கை போட்டு 50 கிலோ. ஓகே, இந்த 30 கிலோ 18.50, அப்போ 3 185 எவ்வளோ, 185 185 185. ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன 15 24 25 2 555 ரூபா. ஓகேவா? ஸோ இது 30 கிலோ அரிசி எவ்வளோ வருது, செலவு பண்ணுது 555. 20 கிலோ அரிசியை 23 ரூபா, 1 கிலோ 23 ரூபா 50 பைசானா 10 கிலோ எவ்வளோ, 235 235. சரியா? ஸோ 200 200 400 35 35 70. ஸோ 470. ஸோ மொத்தம் எவ்வளோ, 470. மொத்தமாக கூட்டணும்னா 5 12, ஸோ 10. ஸோ 1025 ரூபா. 50 கிலோ அரிசி அடக்கம் என்ன வருது, 1025 ரூபா வருது. அப்போ 1 கிலோ என்ன விலைக்கு வாங்கியிருப்பார், அப்போ 1 கிலோன்னு பார்த்தோம்னா 1025 வகுத்தல் 50. ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா சரியா எத்தனை டைம் போகும், 100 2 டைம் போகும். ரைட்டா? ஸோ 1000 50ஆல் டிவைட் பண்ணோம்னா 20. ரைட்டா? ஸோ அடுத்தது 20.50. என்னது 20.50, 20 ரூபா 50 காசு. எவ்வளோ வருது, 1 கிலோ 20 ரூபா 50 பைசா. ரைட்டா? இதை எப்போவுமே வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 1050 ப்ளஸ் 25/50, 1000/50 அப்படின்னாலே என்ன, அது உங்களுக்கு 1050 எத்தனை டைம் போகும், 20 டைம் போகும். ப்ளஸ் 25/50னா ஆஃப், அப்போ 20 rupees 50 பைசே. 1 கிலோவோட வேல்யூ எவ்வளோ, 20 ரூபா 50 காசு. ரைட்டா? நம்ம இதை வந்து 20 ரூபா 50 பைசாவை 45% லாபத்துக்கு என்ன பண்ண போகிறோம், விற்பனை செய்ய போகிறோம். ஓகேவா? 45% லாபத்துக்கு. ஸோ 10% அப்படின்னா நமக்கு எவ்வளோ, இல்லைனா 50% கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், பாதி 20 ரூபாயில் 50%, 20.50னா 20ல் பாதி 10, 50ல் பாதி எவ்வளோ, 25 பைசா. ரைட்டா? ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 5% நம்ம என்ன பண்ண போகிறோம், குறைக்க போகிறோம். ரைட்டா? ஓகே, என்ன பண்ண போகிறோம், குறைக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள். ஸோ 10% அப்படின்னா எவ்வளோ, இல்லையா உங்களுக்கு
₹20.50 என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? 45% கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 kg 1025. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 45% கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ஸோ 45% கண்டுபிடிக்கிறது ஒன்று தான். அதுக்கு 50% கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 5% மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 45% கிடைக்கும். ஸோ 50% அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 10.250. 5% அப்படின்னா 10%ல் பாதி. 5%னா 1.025. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணால் ₹10.25 ₹1 2.5 பைசா போச்சு அப்படின்னா 9.225. ஸோ இதை வந்து டோட்டல் வேல்யூவோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரைட்டா? இதுதான் ஆக்சுவலாக காஸ்ட் ப்ரைஸ். இது நமக்கு கிடைச்ச 45%க்கு உண்டான ப்ராஃபிட்டு. ஸோ 29.725. ஸோ 29.725 நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா 29.75. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா 29 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 29 அண்ட் எபோவ் தான் ஆன்சர். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 29.75 சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ₹20.50. 50% அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ₹10 ₹10.15. ரைட்டா? ₹10.15 அப்படிங்கும்பொழுது இன்னொரு 5% குறைக்கும் பொழுது இது வந்து 1% அப்படின்னு 10%னா ₹2. ஓகேவா? 5%னா ₹1. அப்போது ₹1 குறையுது. மொத்தமாக 30 சம்திங்கில் ₹1 குறையுதுன்னா 29.75. அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சால்வ் பண்ணாமையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 29.75 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நூறு மனிதர்கள், நம்ம 100 பேர் போகிறோம். எத்தனை பேர் போகிறோம்? 100 பேர் போகிறோம். எத்தனை யூனிட் வேலையை முடிக்கிறோம்? 100 வேலைகளை. எத்தனை நாளில் முடிக்கிறோம்? 100 நாளில். ரைட்டா? ஒரு குளத்தை வெட்டுறோம். ரைட்டா? 100 TMC தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு குளம். ரைட்டா? அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. 100 நபர்கள். எத்தனை நாட்கள்? 100 நாள். ஓகேவா? இதனால் நமக்கு 100 வேலைகள், 100 யூனிட், 100 TMC தண்ணி பிடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு குளத்தை வெட்டியாச்சு. இப்போது இந்த 100 TMC கொள்ளளவு, ஒரு மனிதர் ஒரு வேலையை. ரைட்டா? அப்போது 100 TMC பிடிக்கணும் அப்படின்னா எத்தனாயிரம் தேவை? எத்தனாயிரம் பேர் தேவை? 10,000 மனிதர்கள் தேவை. ஓகேவா? 10,000 மனிதர்கள். 100 பேர் 100 நாள் வேலைக்கு வந்தால் 100வது நாள் வந்து நம்ம அந்த குளத்தை வெட்டி முடிக்கும் பொழுது இப்போ நமக்கு ஒரு கலெக்டர் சார் ஒரு டாஸ்க் அசைன் பண்ணுறார். 100 பேர்த்த அப்பாயின் பண்ணுறார். 100 நாள் எடுத்துக்கோங்க. ரைட்டா? 100 யூனிட், அதாவது 100 யூனிட் 100 TMC தண்ணி பிடிக்கிற மாதிரி குளத்தை வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா 100 நாள் முடிவில் நமக்கு கூலி கொடுப்பாங்க இல்லையா? இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா? எத்தனாயிரம் பேத்துக்கு அந்த கான்ட்ராக்டர் கூலி கொடுக்கணும்னா 10,000 பேத்துக்கு. ரைட்டா? 10,000 பேர் சேர்ந்தா நம்ம 100 TMC தண்ணியை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சேவ் பண்ணுற மாதிரி ஒரு குளத்தை வெட்டிடலாம். ஆனால் ஒரு மனிதர் மட்டும் வச்சு ஒரே ஒரு வேலைனா நீங்கள் ஒரு TMC மட்டும் டைம் இருக்குது. ரைட்டா? இப்போ தான் சம்மர்னு வச்சுக்கோங்க. ஒரு TMC நமக்கு கொள்ளளவு பிடிக்கணும். ரைட்டா? அப்போது எத்தனாயிரம் நபர்கள் தேவை? இந்த 100 TMC = 10,000. அப்போ ஒரு TMC = 100. ரைட்டா? கேன்சல் பண்ணுனா எத்தனை பேர் தேவை? ஒரு TMCக்கு ஒரு TMC தண்ணி பிடிக்கிற மாதிரி குளத்தை வெட்டணும்னா 100 நபர்கள் தேவை. இப்போது நம்மக்கிட்ட கைவசம் வேலைக்கு வர்றது எத்தனை பேர் தான் வர்றாங்க? ஒரு மனிதன் தான் வர்றான். அந்த ஒரு மனிதன் அப்போது 100 நபராக மாற்றினா 100 நாள் வேலைக்கு வரணும். எத்தனை நாள் வேலைக்கு வரணும்? 100 நாள் வேலைக்கு வரணும். அப்போ இந்த 100 நாள் வந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு TMC கொள்ளளவு கொண்ட தண்ணியை நிரப்ப முடியும். ரைட்டா? அடுத்த கொஷினு, வேலையின் 1/3 ஒரு பகுதியை. என்னது? வேலையில் 1/3 ஒரு பகுதி. ஏ வந்து 1/3 ஆஃப் தி ஒர்க், வேலையில் 1/3 ஒரு பகுதி வேலையை 5 டேஸில் முடிப்பார். எத்தனை நாட்களில்? 5 டேஸில். பி 5/2, 2 பங்கு வேலை எத்தனை நாளில் முடிப்பார்? 10 டேஸில் முடிப்பார். இப்போ அமெரிக்காக்காரன் 3/1 பங்கு வேலையை 5 நாளில் முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே அமெரிக்கா முழு வேலையை செய்து முடிக்க 1/3 தான். 1/3 பங்கு 5 நாளில் முழு பங்கு வச்சு முடிக்க 15 நாள், 15 டேஸ். பி வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸில் முடிப்பாங்க. பி வந்து 2/5 பங்கு வேலையை செய்து முடிக்க 10 நாள் எடுத்துக்கிறாரு அப்படின்னா சரியா? இப்போ 5 புத்தகம் படிக்கணும். நீங்கள் 2 புத்தகத்துக்கு 10 நாள் எடுத்துக்கிட்டால் ஒரு புத்தகத்துக்கு 5 நாள். அப்போ 5 5 25. ரைட்டா? அப்படி தான் கான்செப்ட். ஓகேவா? ஏ ஒரு வேலையை முழுவதும் செய்து முடிக்க 15 நாள். பி அதே வேலையை முழுவதும் செய்து முடிக்க எத்தனை நாள்? 25 நாள். இருவரும் இணைந்து என்ன பண்ண போகிறாங்க? 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 15க்கு 25க்கு எல்சியம் எடுத்தோம்னா நமக்கு என்னென்னா 75.
ஓகேவா? ஸோ 75. இப்போ என்னென்னா 75 ஆயிடுச்சா? ஸோ டார்கெட் நமக்கு என்ன? 75 யூனிட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். 75 மரத்தை நடணும். அதுக்கு 15 நாள்னா ஒரு நாளைக்கு எத்தனை? 5 15 75. இது எத்தனை? 75 புத்தகத்தை படிக்க 25 நாள்னா 3 புத்தகம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, மரக்கன்றுகள்னு வச்சுக்கிட்டாலும் சரி, 2 பேரும் சேர்ந்தா 8. 75/8 என்னது? 75/8. ஸோ இது பார்த்தாலே தெரியுது என்ன ஆன்சர்னு. எத்தனை டைம் போகும்? 9 டைம். 9 × 8 72, மீதி 3/8. சரியா? இந்த 8 எங்கே இருக்குதோ அதுதான் ஆன்சர். பார்த்தோன்னே என்ன பண்ணிக்கலாம்? சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 9 3/8 days இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? 122வது கேள்வி. ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பாங்க. அமெரிக்காவும் அருணும் பாலாவும் சேர்ந்தா ஒரு வேலையை 6 நாளில் முடிப்பான். பாலா மட்டும் தனியாக செஞ்சா 10 நாள். ஏன் பாலா அதிக நாட்கள் எடுத்துக்கிறான்? ஒருத்தர் வேலை செய்யும்பொழுது அதிகமாக எடுத்துக்கோங்க. 2 பேர் சேர்ந்தால் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், நாட்கள் குறைவாக இருக்கும். 6க்கு 10க்கு எல்சியம் எடுத்தால் என்ன? 30. 10 6ஆல் வகுப்படாது. 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20. 20 6ஆல் வகுப்படாது. 30 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30. ஸோ டார்கெட் 30. சரியா? இது எத்தனை? 5 யூனிட்ஸ். இது எத்தனை? 3 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ 2 பேரும் சேர்ந்தா, ரைட்டா, ஏ மட்டும் தனியாக செய்தால் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்தா, ஏவும் பியும் சேர்ந்தா 5 யூனிட்டு. பி மட்டும் எத்தனை? 3 யூனிட்டு. அப்போது ஏவோடது எத்தனை? 5ல் 3 போச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 யூனிட்டு. ஏவோட கெப்பாசிட்டி 2 யூனிட்டு. டார்கெட் நமக்கு என்ன? 30 யூனிட்டு. அப்போது 30/2 இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி டேஸ்? 15 டேஸ். எத்தனை டேஸு? 15 டேஸ். புரியுதா? ஓகே. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? 15 டேஸ் இஸ் தி ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இதெல்லாம் ஈஸியான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு. ஓகே, இது அருமையான கொஷின். ஒரு வியாபாரி, நீங்கள் தான் ஒரு வியாபாரி, ஒரு பொருளை எவ்வளோக்கு விற்கிறீங்க? 75 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ரைட்டா? ஸோ அந்த பொருளை விற்பதுனால் லாபமும் என்ன சொல்கிறாங்க? ப்ராஃபிட்டு இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமமா? அந்த பொருளை வாங்கின விலைக்கு சமம். ஓகே. ஒருவேளை அந்த பொருளை 50 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 50%, 40 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா 40%. இது ஆப்ஷன்லேருந்தே போய்க்கலாம். அந்த பொருளை 40 ரூபாய்க்கு வாங்கினா 40 ரூபாய்க்கு 40% எவ்வளோ? 40% 16 ரூபா. அப்போ 40 16 என்ன? 56. அப்போ அந்த பொருளை 56 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். ஆனால் நம்ம எவ்வளோக்கு விற்றுருக்குறோம்? 75 ரூபாய்க்கு. இப்போ பாருங்கள், ஆப்ஷன் பி பாருங்களேன். ஒரு பொருளை 50 ரூபாய்க்கு வாங்கி லாப சதவீதம் என்ன? 50%. நான் சொல்லலைங்க, கேள்வியில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா லாப சதவீதமும் வாங்கி விலையும் என்ன சொல்கிறாங்க? சமம்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அப்போது வாங்கினதும் லாப பர்சன்டேஜும் உங்களுக்கு என்னது? சேமாக இருக்குது. ஸோ 50%. 50 ரூபாய்க்கு 50% அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 25. ஓகேவா? ஸோ அப்போது 25 ரூபா லாபம். அப்போ மொத்தமாக அந்த பொருளை என்ன விலைக்கு விற்றுருப்போம்? 75 ரூபாய்க்கு. புரியுதா? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஆன்சர் என்னது? இதுக்கு 75 ஆக்சுவலாக விற்றது. ரைட்டா? ஸோ அப்போது நம்ம எவ்வளோக்கு அந்த பொருளை வாங்கியிருப்போம்? 50 ரூபாய்க்கு வாங்கினா மட்டும்தான் 50% ப்ராஃபிட்னா 50 ரூபாய்க்கு 50%னா பாதி 25. யூ வில் எவ்வளோக்கு விற்க முடியும்? 75 ரூபாய்க்கு விற்க முடியும். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இந்த கொஷின் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போர்ட் மாஸ் ரூல். இது 2016 குரூப் 4 கேட்ட கொஷின். ஆக்சுவலாக போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ப்ராக்கெட், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இந்த கேள்வியில் அவங்க என்ன பண்ணாமல் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா இதை டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் இல்லை. ரைட்டாக? ப்ராக்கெட்டில் இருந்தால் டோட்டலாக இருக்குது. ஆஃப் இல்லை. டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த டிவிஷனை பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இந்த டிவிஷனை நீங்கள் என்ன பண்ணணும்? பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் தான் என்னது? சப்ட்ராக்ஷன். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இவற்றில் எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு கொஷின் உங்களை கொடுத்து டைமை கன்சியூம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்பிசிலேயே உங்களோட டைமை ஷார்டன் பண்ணுவாங்க. ஒரு சம்முக்கு நமக்கு விடை வரவில்லை என்றால் அடுத்த சம்முக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? முன்னோக்கி செல்லணும். அதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது? டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கேள்வி உங்களுக்கு வச்சுருந்தேன்.
சம்டைம்ஸ் சில மிஸ்டேக்ஸுமே கொஷின் பேப்பரில் இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, இதுக்கு ஆன்சர் வரல அப்படின்ட்டு உட்காந்துருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஆக்சுவலாக இந்த கொஷினுக்கு எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்டு ஓகேவா, இது ரெண்டுக்கும் தனியாக ப்ராக்கெட் கொடுக்கணும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 98/47ன்னு சிம்பிளிஃபை பண்ண முடியும். ரைட்டா, இதுக்கு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 6 7/8 ரைட்டா டிவைடட் பை 11 3/4 இதெல்லாம் நம்ம என்னவா மாற்றணும், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். 6 8 48 48 + 7 55. ஸோ 55/8 4 11 44 + 3 47/4 டிவிஷன் இருக்குது. இந்த டிவிஷனை நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக மாற்ற போகிறோம். 55/8 இன்ட்டு 47/4 என்னவா மாறும் அப்படின்னா உல்ட்டாவாக மாறும். என்னவா மாறும், 4/47 அப்படின்னு மாறும். ஓகேவா, ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ரொம்ப எலாபரேட்டாக போகும். ஆன்சர் உங்களால் கொண்டு வரவே முடியாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்கணும். ஸோ ப்ராக்கெட் கொடுத்துருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். ஒரு டைம், இது எத்தனை டைம், 2 டைம், 2 47 94 ரைட்டா, இல்லை 2 × 47 அப்படி வச்சுக்கலாம், 55 வரும். ஸோ இதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 8 கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். பட் ஆனால் இந்த இடத்துல இந்த கொஷினில் இந்த ப்ராக்கெட் வந்து இப்போ இல்லை, டிஎன்பிசியில் 2016 கொடுக்காமையே கொடுத்தனால ரைட்டா இதுக்கான ஆன்சர் வந்து ப்ராக்கெட் கொடுத்தாதான் நமக்கு ஆன்சர் வரும். இல்லைன்னா என்ன கொடுக்கணும், நன் ஆஃப் திஸ் எபோ. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரதுக்கான சான்சஸ் ஆர் ஆல்சோ தேர். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் ஆன்சர் வரலின்லாம் உட்காந்துருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த கொஷின்ஸை கொடுத்தேன். ஆக்சுவலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு 98/47 வரும். பட் ஆனால் இந்த ப்ராக்கெட் கொடுக்காதனால என்ன வரும் அப்படின்னா நன் ஆஃப் திஸ் எபோ, விடை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, இவற்றில் எதுவும் இல்லை, வேறு மாதிரி வரும், ரொம்ப டைம் அதிகமாக வரும். ஓகேவா, ஸோ அடுத்த கொஷின். அப்படி இந்த ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த சிம்பிளிஃபிகேஷனை வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு மீதி ரெண்டையும் என்ன பண்ணணும், 5 1/4 21/4 ரைட்டா. அடுத்தது 4 4/4 என்னது 19/4. அடுத்து 7 5/8 எப்படி சிம்பிளிஃபை பண்ண, 7 8 56 56 + 1 சாரி 56 7 8 56 61/8. ஓகேவா, ஸோ எல்சிஎம் என்னவா எடுத்துக்கணும், 8 வச்சுக்கிட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் வரும். அப்போ உங்களுக்கு 98/47 வரும். இப்போ அதுக்கு ஆன்சர் வராது, நன் ஆஃப் திஸ் எபோ ரைட்டா. ஸோ அடுத்தது ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்கள், ஏவும் பியும் சேர்ந்த ஒரு வேலையை 5 நாள், அதே வேலையை தனியாக பி 45 நாளில் முடிப்பார். அதே வேலையை பி என்ன பண்ணுவார், தனியாக 45 நாளில் முடிப்பார். ஏன்னா இங்கே நாட்கள் வந்து குறையுது, இங்கே நாட்கள் அதிகமாகுது. என்ன காரணம், ஏ இல்லாதனால. ரைட்டு, 2க்கு எல்சியம் எடுத்தால் 45. 2 பேர் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 3 புக்கை படிப்பாங்க. பி மட்டும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவார், ஒரு புக்கை படிப்பார். ரைட்டா, ஏன்னா 45 நாளில் இதை 45 யூனிட் அப்படிங்கிறது நமக்கு டார்கெட், 45 இஸ் அவர் டார்கெட்டு. ஸோ அப்போ இதுலேருந்தே தெரியுது பியோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 1, ஏவும் பியும் சேர்ந்தால் 3 புக்கு படிப்பாங்க, பி மட்டும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் தான் படிப்பார். இதிலேருந்து என்ன தெரியுது, ஏவோட கெப்பாசிட்டி என்ன, நமக்கு 2 புத்தகம் படிப்பார். இங்கே யார் திறமையானவர், ஏவா பியா, ஏ தான் திறமையானவர். ஏன்னா பிஐ காட்டிலும் ஏ வந்து அதிக ஒர்க்கை செய்கிறார். ஓகேவா, ஏ இஸ் ட்வைஸ் ஆஸ் குட் ஒர்க்மேன் அஸ் பி. இவரை போல் எத்தனை மடங்கு, 2 மடங்கு. ஓகேவா, ஸோ பிஐ விட எத்தனை மடங்கு, ஏ வந்து 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ ரைட்டா. ஸோ ட்வைஸ், இவர் செய்கிற போல் ட்வைஸ் 2 மடங்கு செய்வார். அடுத்தது 6 ஆண்கள், எத்தனை ஆண்கள், 6 ஆண்கள் ப்ளஸ் எத்தனை சிறுவர்கள், 8 சிறுவர்கள். ஒரு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கிறாங்க, 10 டேஸில். ஓகேவா, இது போன வருஷம்னு வச்சுக்கோங்க. இதே வருஷம் என்ன பண்ண போகிறாங்க, 26 ஆண்கள், எத்தனை சிறுவர்கள், 48 சிறுவர்கள். எத்தனை நாளில் அந்த வேலையை செய்கிறாங்க, 2 நாளில் செய்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க, 15 ஆண் 20 சிறுவர்கள் சேர்ந்து செய்தால் அந்த வேலை எத்தனை நாட்களில் செய்து முடிக்கப்படும் அப்படின்னா இதுக்கு 4 நாட்கள் தான் விடை. அதை எப்படிங்கிறது பார்ப்போம். உங்கள் தோட்டத்து வேலைக்கு 6 ஆண்கள் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க, 10 நாள் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 6 ஆண்கள் வந்தால் 10 நாளைக்கு எத்தனை நாட்கள் கூலி கொடுப்பீங்க, 60 ஆண்கள். இதே 8 சிறுவர்கள் ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு வந்தால் 80 சிறுவர்களுக்கு உண்டான கூலி கொடுப்போம். அதே வேலை தான் என்ன பண்ணுறாங்க, 26 ஆண்கள் 2 நாள் செய்கிறாங்க. 26 × 2 52 ஆண்கள். ஓகே, 48 × 2 96 சிறுவர்கள். வேலை முடியும் பொழுது 96 சிறுவர்கள் கூலி கொடுக்கணும். 52 ரெண்டுமே ஒரே ஒர்க்கு தான், அதனால் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இங்கே ஆண்கள் எப்படி இருக்குது,
இதை பார்த்துக்கலாம், கம்பேர் பண்ணும்போது தெரியும். 20 ஆண்கள் இங்கே இருக்கிற 60 ஆண்களுக்கு கூலி கொடுத்துருக்குறோம், இங்கே 52 ஆண்கள் தான் கொடுத்து. எத்தனை ஆண்கள் குறையிறாங்க? 8 ஆண்கள் குறையிறாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா 80 சிறுவர்களுக்கு இங்கே கூலி கொடுத்துருக்குறாங்க, இங்கே எத்தனை? 96 சிறுவர்களுக்கு. அப்போது 16 சிறுவர்கள் எச்சா வர்றாங்க. இந்த 8 ஆண்கள் குறையிறதுக்கு யார் ரீப்ளேஸ் பண்ணுறா அப்படின்னா இந்த 16 சிறுவர்கள். ஓகேங்களா? அப்போ இந்த 8 ஆண்கள் செய்யக்கூடிய வேலையை இந்த 16 சிறுவர்கள் என்ன பண்ணிடுறாங்க? செஞ்சிடுறாங்க. அப்போ 8 ஆண் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமம்? 16 சிறுவர்களுக்கு சமம். அப்போ ஒரு ஆண் இஸ் ஈக்குவல் டு 16/8 இஸ் ஈக்குவல் டு சிறுவன். 16/8ன்னா என்ன? 2 சிறுவன். ஒரு ஆண் செய்யக்கூடிய வேலையை 2 சிறுவர்களை வைத்து நம்ம என்ன பண்ணி வச்சிடலாம்? செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே பியூட்டியே. இதை கண்டுபிடிச்சாச்சு, ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. 10 ஆண்கள் செய்யக்கூடிய வேலையை 20 சிறுவர்கள். சரி, இப்போ எல்லாத்தையுமே நான் சிறுவர்களை வைத்தே செஞ்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 ஆண்களுக்கு பதிலாக நான் எத்தனை பேர்த்த போடணும்? 6 ஆண்களுக்கு பதிலாக 6 × 2னா 12 சிறுவர்கள். ஆல்ரெடி கைவசம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8 சிறுவர்கள். 12 + 8னா ஒரு நாளைக்கு எத்தனை சிறுவர்கள்? 20 சிறுவர்கள் எனக்கு வருவாங்க. 20 சிறுவர்கள் 10 நாள் வேலை செஞ்சால் 200 சிறுவர்கள் வேணும். ஒரு வேலையை செய்து முடிக்க வேண்டுமெனில் எனக்கு 200 சிறுவர்கள் வேணும். எத்தனை? 200 டார்கெட். 200 சிறுவர்கள் இருந்தால் ஒரு வேலையை முடிச்சிடலாம். இப்போ கேள்விக்கு வாங்க. 15 ஆண்கள் 20 சிறுவர்கள். நான் எல்லாமே ஒன்று சிறுவராக மாற்றிக்கிறேன். 15 ஆணுக்கு பதிலாக 15 × 2 அப்போ 30 சிறுவர்கள். ஆனால் என்னவா மாற்றிட்டேன்? சிறுவர்களாக மாற்றிட்டேன். 20 சிறுவர்கள். அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு கைவசம் எத்தனை பேர்? 50 சிறுவர்கள் வருவாங்க. எனக்கு தேவை 200 சிறுவர்கள். ஒரு நாளைக்கு 50 சிறுவர்கள் வந்தால் 200/50 எனக்கு என்ன கிடைக்கும்? 4 நாட்கள் கிடைக்கும். எத்தனை நாட்கள் கிடைக்கும்? 4 நாட்களில் வேலையை முடிச்சிடலாம். எனக்கு மொத்தமாக 200 சிறுவர்கள் இருந்தால் ஒரு வேலையை முடிக்கலாம். ஆனால் உங்கள் தோட்டத்து வேலைக்கு எத்தனை பேர் வர்றாங்க? 50 பேர் தான் வர்றாங்க. அப்போ 2 நாளில் பாதி வேலை, 3 நாளில் முக்கால்வாசி, 4 நாளில் முழு வேலை. ஸோ 4 days. ரைட்டா? கடைக்காரர் புத்தகத்தின் விலையை 20% குறைத்தால் ஒருவர் ரூபாய் 720 கொடுத்து அப்புத்தகத்தின் 3 பிரதிகளை அதிகமாக வாங்க முடியும். ஓகே, ஒரு வேலை 100 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்களேன். 20%னா எவ்வளோ? 80. ரைட்டா? ஸோ 100%லேருந்து நமக்கு என்ன பண்ணுறாரு? 80%. சரி, 80% வேலை என்ன? விலை என்ன? 720 ரூபா. அப்போ 100% இஸ் ஈக்குவல் டு என்ன? எக்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் × 80 இஸ் ஈக்குவல் டு 720 × 100. ஓகேவா? 0 0 கேன்சல். 8 ஒரு டைம், இது 9 டைம். அப்போ 900 ரூபா. ஆக்சுவலாக இந்த புத்தகத்தோட விலை மொத்தமாக 900 ரூபா. 900 ரூபாய்க்கு பதிலாக அவர் 720 ரூபா குறைச்சி கொடுக்குறாரு, 20% கொடுக்குறாரு. அப்படிங்கும் பொழுது 180 ரூபா குறைக்கிறார். இந்த 180 ரூபா குறைப்பதனால அசல் அந்த புத்தகத்தினுடைய 3 பிரதிகளை வாங்கலாம். கொடுத்து அப்புத்தகத்தின் 3 பிரதிகளை அதிகமாக வாங்க முடியும். அப்போ 3 புக்கு 180 ரூபாய்னா ஒரு புக்கு எவ்வளோ? 60 ரூபாய். எவ்வளோ ஒரு புத்தகம்? ஒரு புத்தகத்தின் விலை எவ்வளோ? 60. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த புக் இஸ் ருப்பீஸ் என்னது? 60. ஓகேவா? 20% குறைக்கிறார் அப்படின்னா 100% என்னது? 80% இஸ் ஈக்குவல் டு 720 ரூபாய்னா 100% இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன? 900. ஓகேவா? அப்போ 900 720க்கு வித்தியாசம் 180. அப்போ இந்த 180 ரூபாய்ங்கிறது 3 புத்தகம். அப்போ ஒரு புத்தகத்தோட விலை 60 ரூபா. முடிஞ்சு போச்சு. அதான் இது. ஓகே, இப்போ எக்ஸ் ஒரு பொருளை 10% லாபத்துக்கு விற்கிறான். எக்ஸ் வந்து ஒய்க்கு ஒரு பொருளை விற்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? 10% ப்ராஃபிட். அதே பொருளை ஒய் இசட்டுக்கு விற்கும் பொழுது எவ்வளோ லாபத்துக்கு விற்கிறான்? 20% லாபத்துக்கு விற்கிறார். இசட் அதற்கு வாங்கின விலை எவ்வளோ? 2640 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தா எக்ஸ் என்ன விலை கொடுத்து வாங்கியிருப்பார்? எக்ஸ் வாங்கிய விலை என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிளான கொஷினுங்க. எக்ஸு ஓகேவா? எக்ஸ் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறான்னா ஒய்க்கு எவ்வளோக்கு விற்றுருப்பான்? 110 ரூபாய்க்கு. ஏன்? 10% ப்ராஃபிட். அதே ஒய் இசட்டுக்கு விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு? 20% ப்ராஃபிட். 110 ரூபாய்க்கு 20% அப்படின்னா எவ்வளோ? 10%னா 11 ரூபா. 10%னா 11 ரூபா. 22 ரூபா சேர்த்து விற்பார். ரைட்டா? 22 ரூபா. 10 22 132 ரூபா. ஒரு பொருளை எக்ஸ் 100 ரூபா கொடுத்து வாங்கினா இசட்டு அதே பொருளை 132 ரூபா கொடுத்து வாங்குறான். இந்த கேள்வியில் இசட்டு வாங்கின விலை எவ்வளோ? 2640 அப்படின்னா அப்போ எக்ஸ் என்ன விலைக்கு வாங்கியிருப்பான்? அதுதான் கேள்வி. எக்ஸ் தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம், குறுக்க பெருக்கிறோம். அப்போ எக்ஸ் × 132 இஸ் ஈக்குவல் டு 100 × 2640. ரைட்டா? சிம்பிளிஃபை பண்ணால் 132 ஒரு தடம்
இதில் 20 இடம். எக்ஸோட வேல்யூ என்ன? 100 இன்ட்டு 20 2000 எக்ஸு அந்த பொருளை என்ன விலைக்கு வாங்கியிருப்பார்? 2000 கொடுத்து வாங்கியிருப்பார். ஆப்ஷன் சி ரைட்டா? ஆப்ஷன் சி ரைட்டா? அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ அடுத்த மேக்ஸ் கொஷின் போகலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்தந்த டாபிக் வைஸ் எடுத்து ஒரு 10 சம் சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஹார்ட் ஒர்க்ஸ் என்னது? நெவர் ஃபெயில்ஸ். அடுத்தது நாற்காலி கணக்கு. ஒரு நாற்காலியை 7% நட்டத்திற்கும் மேஜையை என்ன பண்ணுறாரு 17% லாபத்திற்கும் ஒருவன் விற்றால் அவன் 296 ரூபாய் லாபம் அடைகிறான். இதையே நாற்காலி 7% லாபத்திற்கும் மேஜையை என்ன பண்ணுறாரு 12% லாபத்திற்கும் விற்றால் அவன் பெறும் லாபம் ரூபாய் 400. அவன் பெறும் லாபம் ரூபாய் 400 எனில் மேஜையின் உண்மையான விலை என்ன? மேஜையோட இந்த சம் வந்து ஈஸியான சம். நாற்காலி நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம், மேஜை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 7% ஆஃப் எக்ஸு ஓகேவா? ஸோ மேஜை என்னது லாபம். ஸோ அப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். இது வந்து லாஸ், அதனால -7%. இன்னொன்று மேஜை வந்து என்னது ப்ளஸ் 17% ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது நெட்ரா 296 கிடைக்குது. ஓகேவா? ஸோ 7%னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 7/100 ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 17/100 ஆஃப் ஒய்ன்னு எழுதிக்கலாம். ரைட்டா? 7 மைனஸ்ன்னு போடணும். -7/100 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 17/100 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 296. இந்த 100 வந்துட்டு போயிடுச்சுன்னா -7x ப்ளஸ் 17y இஸ் ஈக்குவல் டு 29600. ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமினேட்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி தான் நாற்காலியை 7% லாபத்திற்கு 7% லாபம்னா ப்ளஸ் 7x ரைட்டா? மேஜையை 12% லாபத்துக்கு ப்ளஸ் 12y ரைட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 400 போட்டிருக்காங்க இல்லையா? 400 இன்ட்டு அந்த 2 0 சேர்த்தணும்னா ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 எப்படி சேர்த்தணுமோ அதே மாதிரி தான் ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டோம்னா -7x ப்ளஸ் 7x என்ன ஆயிரும் கேன்சல் ஆகி 17 ப்ளஸ் என்னது 12 கூட்டினோம்னா 10 10 29y 29y இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிக்க போகிறோம். சரியா? 29600 40,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு 006 ரைட்டா 9 அடுத்தது 2 + 6 6 9 600. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 229y இஸ் ஈக்குவல் டு 69600 y இஸ் ஈக்குவல் டு 69600 டிவைடட் பை 29. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 29 எத்தனை டைம் போகும் 2 டைம்ஸ் 229 50 என்னது 8 ரைட்டா? பேலன்ஸ் என்னது 116. 116 29 எத்தனை டைம் இருக்கும் 4 டைம். சரியா? ஸோ 24 அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது 2 0. ஸோ 2400. The actual price of the table is 2400. 164வது கணக்கு 16 பொருட்களின் விற்பனை விலையானது 20 பொருட்களின் அடக்க விலைக்கு சமம். ஒன்றுமே இல்லை, இதில் சிம்பிளாக ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுங்கள். இது என்ன விலை விற்பனை விலை என்னவா மாற்றிக்கோங்க அடக்க விலையாக மாற்றிக்கோங்க. இது என்ன விலை அடக்க விலைன்னு இருக்குது, இது என்னவா மாற்றிக்கோங்க விற்பனை விலையாக மாற்றிக்கோங்க. 16 ரூபாய்க்கு ஒரு பொருள் அடக்க விலைனா வாங்கிய விலை. 16 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 20 ரூபாய்க்கு விற்பனை விலை செய்கிறோம். 16 ரூபாய்க்கு ஒரு பேனாவை வாங்கி 20 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஒன்றுமே இல்லைங்க, விற்பனை விலையை அடக்க விலையாகவும் அடக்க விலையை விற்பனை விலையாகவும் மாற்றிக்கோங்க. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணவே வேண்டாம். 16 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 20 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா எவ்வளோ லாபம் கிடைக்கிது 4 ரூபா. வாங்கினது எவ்வளோ லாப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு லாபம் வகுத்தல் வாங்கிய விலை இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். இது செல்லிங் ப்ரைஸ். ப்ராஃபிட் எவ்வளோ ₹4 ரைட்டா? 4 ரூபா லாபம். லாப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாபம் வகுத்தல் இந்த பொருளை வாங்கிய விலை இன்ட்டு 100. ஒரு டைம் 4 டைம் 100/4. 100/4னா 25% என்னது ப்ராஃபிட், 25% லாபம். இதில் ஒரே ஒரு கீ பாயிண்ட் என்னென்னா அடக்க விலையை விற்பனை விலையாகவும் விற்பனை விலையை என்னவா மாற்றணும் அடக்க விலையாக மாற்றிக்கோங்க. ஒரு பொருளை 16 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்றா 4 ரூபா லாபம். லாப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு லாபம் வகுத்தல் வாங்கிய விலை இன்ட்டு 100. 4/16னா என்னது காவாசி லாபம், 25% ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ 165வது ஒரு வியாபாரி தன்னிடம் உள்ள 100 கிலோ சர்க்கரையின் ஒரு பகுதியை 7% லாபத்திற்கும் மீதியை என்ன பண்ணுறாரு 17% லாபத்திற்கும் விற்கும் பொழுது மொத்தத்தில் அவருக்கு என்ன கிடைக்குதாமா 10% லாபம் அடைந்தால் 7% லாபத்திற்கு விற்ற சர்க்கரையின் அளவு காண்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்.
ஓகே. ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 7% ப்ராஃபிட்டு. அனதர் பார்ட்டியும் நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்ட்டை வந்து 17% அதர் பார்ட்டியும் நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா 17% உங்களுக்கு என்ன கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? இது ரெண்டுக்கு சேர்த்துனா ஆவரேஜாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 10% ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டு, செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ என்னது, நமக்கு 17% ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ ஓவராலாக நம்ம ரெண்டையும் கலந்து விற்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஓவராலாக 10%. இந்த 17ல் 10 டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7%. ஓகேவா? இதில் 7% கிடைக்குது. ஸோ இதில் உங்களுக்கு 3% கிடைக்குது. 17ல் 10 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 7%. இதில் 3 பார்ட். ஓகேவா? ஸோ 7 பார்ட்டு பர்சன்டேஜ்னு போட வேண்டாம், 7 பார்ட்டு, இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 3. அப்போ என்ன ரேஷியோலனா 7:3 ரேஷியோ. என்ன ரேஷியோ இது வந்து 7 ரேஷியோ 7:3. அப்போ 10 கிலோ இருக்குது அப்படின்னு பார்த்தா இது 7 கிலோ. இது எத்தனை கிலோ வரும் அப்படின்னா 3 கிலோ இருக்கும் நமக்கு. ரைட்டா? 10% லாபம் அடைந்தால் 10% ப்ராஃபிட் அடைகிறாங்க 7% லாபத்திற்கு. ஸோ 7% லாபத்துக்கு ரைட்டா விற்ற சர்க்கரையின் அளவு 10 கிலோவாக இருந்தால் 7% எவ்வளோ, 7 கிலோ. இதே 100 கிலோவாக இருந்தால் எத்தனை கிலோவாக இருந்தால் 100 கிலோவாக இருந்தால் எத்தனை கிலோ வரும், 7 கிலோ வரும். இது எத்தனை கிலோ வரும், 30 கிலோ வரும். அப்போ 7% ப்ராஃபிட்டுக்கு எத்தனை 70 கிலோ வச்சுருப்பாங்க. ரைட்டா? இதுக்கு 17% அப்படின்னா 30 கிலோ. ஓகே. ஸோ இது வந்து சிம்பிளாக எப்படி பார்க்கணும் அப்படின்னா 7% ப்ராஃபிட்டுக்கு ஒரு பார்ட்டியும் இன்னொன்று 17% ப்ராஃபிட்டுக்கு விற்கும்போது ரெண்டையும் கிளப் பண்ணி விற்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 10% ப்ராஃபிட் வருதுன்னா இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்னது, 7. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, இங்கே 3. அப்போ 7:3 ரேஷியோவில். ஓகேவா? 7:3 ரேஷியோவில் பிரிக்கணும். அப்போ 100 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 70 kg 30 kg. அப்போது 7% ப்ராஃபிட்டுக்கு லாபத்துக்கு விற்றது 70 கிலோவும் 17% லாபத்துக்கு விற்றது 30 கிலோ. ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓவராலாக 10% ப்ராஃபிட் யூ வில் கெட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இல்லைனா இது நீங்கள் ஆப்ஷன்லேருந்து ட்ரையல் அண்ட் எரர்லையும் போகலாம். ஓகேவா? ஸோ 70 கிலோவுக்கு 7% அப்படி வச்சு 1 கிலோ 1 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. 70%னா 7% 7 49. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போனீங்கனாலும் யூ வில் கெட் நெட் ரிசல்ட்டு 10% வரும். அதை கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த சம், ஏபிசி கூட்டு தொழில் செய்கிறாங்க. ரைட்டா? செய்கின்றனர். மொத்த முதலீட்டில் ஏயின் பங்கு 3இல் ஏவோட பங்கு என்ன, 3ல் 1. ரைட்டா? ஏ வந்து 3இல் 1 பங்கு. ஏ மற்றும் சி சேர்ந்து செய்யும் முதலீட்டில் ஸோ பி முதலீடு செய்கிறார். பி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏவும் சி என்ன முதலீடு செய்கிறாங்க அது பி. ஆண்டு முடிவில் லாபம் ரூபாய் 840. ரைட்டா? ஆண்டு முடிவில் லாபம் என்னது, 840 ரூபா. சரியா? இவரோட பங்களிப்பு 3ல் 1 பங்கு. அப்போ லாபத்துலேயும் 3ல் 1 பங்கு. ரைட்டா? 3ல் 1 பங்கு 840/3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம் 24 8 0 280 ரூபா ஏக்கு போக வேண்டிய ஷேரு. அது எங்கே இருக்குது, 280 இருக்குதா? ஆப்ஷன் பார்த்தோன்னே நமக்கு என்ன ஆயிடுச்சு, 280 கிடச்சிருச்சு. முடிஞ்சு போச்சு. ஸோ இதிலிருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரே ஸ்டெப்லேயே அடுத்த ஸ்டெப் நம்ம போகணுங்கிற அவசியமே கிடையாது. அதுக்காக தான் நான் இந்த சம் கொடுத்தேன். நீங்கள் எக்ஸாக்டாக உட்காந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எல்லாத்தையும் சால்வ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது ஒரு சின்ன சம். எப்போவுமே ஒரு சம்முக்கு ஃப்ரம் த பிகினிங்லேயே ஆன்சர் தெரிஞ்சுதுன்னா அதோட ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடணும். ஒன்றுனா பி எவ்வளோ சி எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதே எவ்வளோ 280 ரூபா வருதா? ஸோ 280 போச்சுன்னா மீதி எவ்வளோ, 200 400 160 560 ரூபா போயிடும். மீதி 840. ஸோ 0 14 6 போச்சுன்னா 8, இங்கே ஒரு 7 280 ரூபா இருக்கும். ரைட்டா? ஸோ 280 ஒரு நிமிஷம் 7. ஓகே. ஸோ இது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலே யூ வில் கெட். பட் ஆனால் நம்ம அந்தளவுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த பார்ட்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட்லேயே முடிஞ்சிருச்சு. தொடர் தள்ளுபடி முறையே 10% 20% என்றவாறு ஒரு தொலைக்காட்சி பெட்டி 14,400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்னன்னு கேட்குறாங்க. ஆரம்பத்தில் அதனுடைய விலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாயாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 90 ரூபா. ரைட்டா? ஒரு பொருள் ஒரு டிவியோட விலை 100 ரூபாயாக இருக்குது, நம்மளை அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா 90 ரூபா. மறுபடியும் இதுக்கு 20% கேட்குறீங்க. அப்போ 18 ரூபா. 90 ரூபாய்க்கு 10% 9, 10% 9 18 ரூபா. அப்போ 90 ரூபாயில் 18 ரூபா போச்சுன்னா 72 ரூபா. 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிவியை 72 ரூபாய்க்கு விற்கிறாரு. இங்கே எவ்வளோக்கு விற்றுருக்கிறாரு, 14,400 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாருன்னா அப்போ அவர் அந்த விலை என்ன, ஆரம்ப விலை என்னவாக இருந்திருக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கு முன்னாடி. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் யூ வில் கெட் ஆன்சர். ஸோ 72 × x = 14,440 × 100.
72 ஒன் டைம், இது 200. 200 into 100 20,000 ஆன்சர். அந்த ஆரம்பகால விலை என்னவா இருக்கும் அப்படின்னா 20,000. அடுத்தது இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன், ஒரு அருமையான சம்மு. ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ கியூப்பு ப்ளஸ் என்னது பி கியூப், சாரி 174வது சம், 2 சம் இருக்குது, 174வது சம்மு. ரைட்டா? ஸோ இந்த 0.11 ரைட்டா எப்படி பிரிக்கலாம்? இன்ட்டு 1, ரெண்டு ஒன்று தான். ரைட்டா? 0.11 into 1 cube ப்ளஸ் 0.11 into 2 whole cube. புரியுதா? ஸோ இங்கே இந்த இடத்துல ஒரு ஒன்று தான் வரும். 0.11 into 1 ரைட் இன்ட்டு 0.22 எப்படி பிரிக்கலாம்னா 0.22 எப்படி பிரிக்கலாம்னா 0.11 into 2ன்னு எழுதினாலும் ஒன்று தான், 0.22ன்னு எழுதினாலும் ஒன்று தான். 0.33 0.11 into 3ன்னு எழுதினாலும் ஒன்று தான், இப்படி எழுதினாலும் ஒன்று தான். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல 0.22 எப்படி எழுதியிருக்கிறேன்? 0.11 into 2 whole cube, 0.11 into 3 whole cube. ரைட்டா? ப்ளஸ் இது மைனஸ் 0.11 into 3 ஸ்கொயர் இன்ட்டு 0.11 into 2. அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே 0.11 இருக்குது. 0.11 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 0.11 க்யூபை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் ரைட்டாக 1 க்யூபு 1 க்யூப் ப்ளஸ் 2 க்யூப் மைனஸ் 3 க்யூப் ப்ளஸ் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3, 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 வரும். 1 க்யூப்னா 1, 2 க்யூப்னா என்னது 8, 27, 2 இன்ட்டு 2 4, 4 3 12. ரைட்டா? ஸோ என்ன வருது? 2 ஸ்கொயரா, சாரி இங்கே 3 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் கிடையாது, இது என்னது 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்னது 9, 9 into 3, 9 into 3 இல்லை 9 into 2. ரைட்? 9 into 2 என்ன வரும்? 18 ப்ளஸ் 18 வரும். ஸோ 18 இங்கே ப்ளஸ்ஸு 18 ப்ளஸ் வருங்க. 2 க்யூப்னா என்னது 8, 8 18 18 26, 26 ப்ளஸ் 1 27, 27 மைனஸ் 27 என்ன வரும்னா 0 வரும். ரைட்டா? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 0 இஸ் தி ஆன்சர். சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இந்த டேர்மை அப்படியே பிரித்து எழுதுங்க, வேறு எல்லாம் ஒன்றுமே இல்லை. ரைட்டா? 0.11 க்யூப் எப்படி எழுதலாம்னா 0.111 இன்ட்டு சாரி 0.11 into 1 ஹோல் க்யூப்னு எழுதலாம். 0.22 என்ன பண்ணலாம்னா 0.11 into 2. ரைட்டா? இன்ட்டு 2 எல்லாத்துலேயுமே 0.11 க்யூப் இருக்கும். இதுலேயும் 0.11 ஸ்கொயரா இன்ட்டு 0.11 into 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.11 into 3 வரும். 3 ஸ்கொயர்னா 9, 9 into 2 18. ரைட்டா? இந்த 18 போட்டிருக்கிறேன். ஸோ இதுதான் மெத்தடு. இந்த கீ பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு 0. அடுத்தது பாருங்கள், ஏ க்யூப்பு ப்ளஸ் பி க்யூப்பு டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டு டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இது கேன்சல் ஆச்சுன்னா ஏ ப்ளஸ் பி. ஏவோட வேல்யூ இது ஃபார்மெட் அப்படி இருக்குது 1.75, பியோட வேல்யூ 1.25. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 3 ரூபா. ரைட்டா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் 175வது கொஷனுக்கு. அடுத்தது லாஸ்ட் 2 கொஷின்ஸ். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் போர்ட் மாஸ் ரூல் தான். 1 + 1 divided by 1 + 1 divided by 1 + 1/3. ஸோ இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் 1 + 1/3னா 1 + 1/3 சிம்பிளிஃபை பண்ணால் 3 + 1 4/3. அப்படியே 1 divided byயில் போகும்போது 1 divided by 4/3 என்னவா மாறும்? 3/4 மாறும். அதோட 1 ஆட் பண்ணோம்னா 1.25. ஸோ 7/4. மறுபடியும் அது 1 divided by 7/4ங்கும்போது 4/7 மாறும். ரைட்? அந்த 4/7ஓட 1 ஆட் பண்ணும்போது 7 + 4 11/7. 11/7 ஆப்ஷன் டி. லாஸ்ட் சம் எக்ஸ் ஒரு வேலை செய்து முடிக்க ஒய் நாட்கள், ஒய் அதே வேலை செய்து முடிக்க எக்ஸ் நாட்கள். ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் XY. ரைட்டா? எக்ஸுக்கு ஒய்க்கும் எல்சிஎம் எடுத்தால் XY. ஓகேவா? ஏ கேன் டூ எங்கே பாருங்களேன். ஏ ஒரு வேலை செய்து முடிக்க 5 நாள், பி அதே வேலை செய்து முடிக்க 6 நாள்னு வச்சுக்கோங்க. ஐஆர் என்னது 5 × 6
30 நமக்கு டார்கெட்டாக கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே பர் டே கெப்பாசிட்டி 6, பர் டே கெப்பாசிட்டி 5, 2 பேர் சேர்ந்தா 6 + 5 ரைட்டா, அப்போ 30/11 தான் வரும். இதே ஃபார்மெட் தான். ஸோ இங்கே நமக்கு பர் டே கெப்பாசிட்டி என்ன வரும், எக்ஸு, இங்கே என்ன வரும், ஒய், அப்போ தான் XY வரும் ரைட்டா. அப்போ XY டிவைடட் பை என்னது, X + Y, திஸ் இஸ் தி ஆன்சர் ரைட்டா. இந்த மெத்தடே தான் XY டிவைடட் பை X + Y. உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நான் இது கொடுத்துருக்குறேன், XY டிவைடட் பை X + Y. ஸோ இது ஒரு நீதிநெறி விளக்கம், படித்து பாருங்கள் நிறைய தடவை, இது உங்களுக்கே புரியும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். சாப்பாட்டை பற்றியோ தூக்கத்தை பற்றியோ என்ன பண்ணவே கூடாது, நீங்கள் கவலையே படக்கூடாது ரைட்டாக. இந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கணும், படிக்கணும் 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் கொஞ்சம் வேகமாக போன மாதிரி இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள், இன்னும் அடுத்த தடவை நான் கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிக்கிறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் 25 கொஷின் தனியாக எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு கிளாஸ் தான். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரியலனா கேளுங்க, திரும்ப ஐ வில் எக்ஸ்பிளைன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.